ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில சிவுக்கு ஒரு மாதிரி கனவு மாதிரி வருது இல்ல, டெஸ்ட் நடக்கும்போது அதை பத்தி யோகா டீச்சர் கேட்க அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை ஹெட் மாஸ்டரும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த கதை தான் கண்டினியூ ஆகுது. வீடு தீ பிடிச்சி எரியுது. கோமால இருக்கிறவரோட ஒய்ஃப்னு பிளாஷ்பேக்ல வந்தாங்கல்ல, அவங்க மயங்கி கிடக்குறாங்க. அந்த குட்டி பையன் அழுதுட்டே நிக்கிறான். கோமால இருக்கிறவரை அடிக்கிறாங்க. நடுவில் அந்த குட்டி பையனை ஒரு அடியால் தூக்குறான். சிவுவையும் கோமால இருக்கிறவரையும் சைட் பை சைட் காட்டி இந்த பிளாஷ்பேக்கை போடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிறவர் ஒரு மாதிரி துடிக்கிறாரு. அந்த பிளாஷ்பேக்ல இவருக்கு அடிபட்டு கிடக்கும்போது ஒரு ஆள் சீனுக்குள்ள வரான். அவன் முகத்தை நமக்கு காட்டல, ஆனா இவர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இங்க ஹீரோ அதுல பாதியை சொல்லி முடிச்சு கண்ணை திறக்கிறான். அவனுக்கு அந்த குட்டி பையன் அழுகுறதும் ஒரு ஆள் அங்க வர்றதும் தான் தெரியுது. அங்க ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்தவர் கண்ணு முழிச்சிடுறாரு. இதெல்லாம் பெரிய மிராக்கலாம், இப்படி நடக்கவே நடக்காதான். ஒரு நர்ஸ் வந்து அவருக்கு காவலா ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போகுது, இவருக்கு 18 வருஷம் கோமால இருந்து இப்போ முடிச்சிருக்காரு. அந்த பொண்ணும் அப்படியே வாங்கோட அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண, நான் நினைச்சதை விட இந்த விஷயங்கள்லாம் வேகமா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் அப்படியே திரும்ப ஸ்கூல்ல காமிச்சா சனா இருக்கால, அவன் நேராக ஹெச்எம் ரூமுக்கு வந்து, ஹெச்எம் இவளோட அப்பா தானே, அவர் இவளை பார்த்ததும் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க, நீ படிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நாம ஒருத்தங்களுக்கு பெரிய ஃபேனாக இருந்தா அவங்களோட ட்ராமா நமக்கும் வருமா அப்படின்னு கேட்குறா. இவர் என்னதான் சொல்ல வரேன்னு கேட்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கும் என்னோட சிவு மாதிரியே நெருப்புனா பயம் அப்படின்றா. முதல்ல என்னோட சிவுன்னு சொல்றதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட எல்லா சின்ன பசங்களுமே சில நேரங்கள்ல நெருப்பு கூட விளையாடி இருக்கலாம், அது பயத்தை உண்டாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவரு எல்லா சின்ன பசங்களுக்குமே நெருப்புனா ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும், நான் பிஸியா இருக்கேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, இவ ஒண்ணு, நீங்க நிஜமாவே என்னோட அப்பா தானே இல்ல என்ன வீட்டு வாசல்ல இருந்து கண்டெடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா மத்தவங்களோட பிரச்சனையில அவர் சீரியஸா பாப்பாராம், இவளோட பிரச்சனையை மட்டும் சீரியஸா பார்க்க மாட்டேங்கிறாராம். அதை கேட்டுட்டு அவ போயிட்டா. ஆனா அவரோட ரியாக்ஷனே சரியில்லை. ஒருவேளை சொந்த பொண்ணா இருக்காதோ. அப்புறம் வாங்க பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். சிவுவும் அங்க வரான். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நல்லா தானே இருக்குன்னு வாங்க கேட்க, அதுல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க கை கழுவலான்னு ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்த உடனே வாங்க ஒரே குஷி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது பரிசு கிடையாதா அப்படின்னு அவட்ட போய் கேட்கிறான். போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. அவன் பின்னாடியே போயிட்டு, நான் இந்த தடவை எக்ஸாம்ல சிவுவை விட நல்லா பண்ணி காமிக்கிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்குறான். என்ன ஆசை, நான் ஏன் நிறைவேற்றணுன்ற மாதிரி கேட்குறா. ஆனால் அவன், உனக்கு அப்போ தோத்துறோன்னு பயமா இருக்கு, அதுக்காக தானே டீலுக்கு ஒத்துக்க மாட்டேற அப்படின்னு கேட்குறான். அவ உடனே சரி ஒத்துக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு உன் கூட டேட் வரணும்னு சொல்லிடுறான். நம்ம வாங்க எப்படி வெகுளித்தனமா ஜாலியாக சந்தோஷமா இருப்பானோ அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப கியூட்டா பேசிட்டே கிடப்பா. அவளும் ரொம்ப தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் இந்த டீச்சர்ஸ் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதான் அந்த குக்கிங் டீச்சரு, அந்த லேடி டீச்சர், டேனியல் சாரு, 3 பேருக்கு வந்து குக்கிங் சார் தான் டீ போட்டு கொண்டு வந்திருக்காரு. பசங்களாம் இப்ப எக்ஸாம் வருதுன்னு ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருக்காங்களாம். எப்ப பார்த்தாலும் எக்ஸாமே நடந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த குக்கிங் டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க பேசும்போது தான் ஒரு விஷயம் புரியுது. நம்ம சனா இருக்கால, அவ தான் எப்பவுமே கிளாஸ் டாப்பரா வருவா போல. அதே மாதிரி அந்த சிடுமுஞ்சி, அவனும் சனாக்கு சலசமே இல்லை போல. இந்த தடவை யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லேடி டீச்சர் இருந்துட்டு, இந்த குக்கிங் சார் இருக்கார்ல, இவரும் நல்லா படிப்பாரு. இவரு ஏன் நல்லா படிப்பாரானா, அவர் வயசுல அவருக்கு அந்த டைம்ல டோபமைன், ஆக்சிடைன், என்டோர்பின்ஸ் எல்லாமே சுரந்ததுனால அவர் நல்லா படிப்பாராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் லவ் பண்ணும்போது தான் வருமா. இவங்கள லவ் பண்ணதுனால தான் அந்த சார் நல்லா படிச்சாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு இருப்பு கொள்ளல, இதுக்கு மேல இருந்து அசிங்கப்படுத்திடுவாங்க, நாங்க நினைச்சு போயிட்டாரு. இப்ப அப்படி சிவு, வாங்க, ஹீரோயின், சனா, அப்புறம் மத்த பசங்களாம் உட்காந்துருக்காங்க. ராக் பேப்பர் சிசர் விளையாடுறாங்க. யார் தோக்குறாங்களோ அவங்க எல்லாரோட துணியையும் துவைக்கணும் போல. நம்ம சிவுவும் ஹீரோயினும் தான் தோத்துட்டாங்க. அதனால எல்லாரும் அவங்கவுங்க துணியை கொடுத்துட்டு, ஒவ்வொருத்தர் இதை வாஷிங் மிஷின்ல போட்டுறத, என்னோட ட்ரெஸ்ல இதை மட்டும் நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம வாங்க இருக்கானே, அவன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா சனா அவனோட காத்தை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. நம்ம சிவுக்குலாம் ஆத்திரம் தாங்கல, என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு முடிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் எல்லா துணியையும் பக்கெட்ல போட்டு ஹீரோயினும் சிவுவும் காலில் மிதிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோக்கு அம்மா அப்பா யாருமே இல்லைன்னு. ஆனா இவனை பத்தி பேப்பர்ல எல்லாம் வரும்ல, அப்ப இவனோட அம்மா அப்பா அமெரிக்கால இருக்காங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க போல. அதை பத்தி கேட்டா, எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை தான், என்னோட ஏஜென்சி தான் அப்படி போட்டுட்டாங்க, என்னை எங்கேயோ மலையில கண்டெடுத்தாங்களா அப்படின்னும் போது ஹீரோயின், நீ தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்லை ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால அங்கே வந்து சிக்கியிருக்கலாம் அப்படின்னும் போது, அப்படி நான் தொலைஞ்சு போயிருந்தா தான் அவங்க தேடி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படி அங்கேருந்து போயிட்டான். அவனுக்கு அவங்க அம்மா அப்பா இவனை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பான். அப்புறம் அப்படி நம்ம வாங்கும் சனாவையும் தான் கட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிலம்பு குச்சி இருக்குல்ல, அதுல 2 பக்கமும் மாவை வச்சு ஒரு வெள்ளை துணியில கட்டி வச்சிருக்காங்க. அது எதுக்கு
எதுக்கானா இவங்க 2 பேரும் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேலே எவ்வளோ அடி விழுது, எவ்வளோ ஃபோர்ஸில் விழுது அப்படின்னு சொல்லி அந்த மாவு அவங்க உடம்புல படும்போதே தெரிஞ்சிடும்ல. அதுக்காக தான் சனா இப்போ என்ன சொல்கிறான்னா, என் மேலே கொஞ்சம் நீ மாவு அடிச்சிட்டா போதும், அப்போ நீ ஜெயிச்சேன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சிவுவும் ஹீரோயினும் அவங்க துணி துவச்சிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிச்சனில் பார்த்தா அந்த 2 பொண்ணுங்க, அப்புறம் இந்த ட்ரோன் வச்சிருக்க பையன், அவங்களுமே சமைச்சுக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த சிடுமுஞ்சி அதுக்கு மேலே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலே வாங்க சனா கிட்ட, நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா ஏரியால என்னோட ஆசையை நிறைவேற்றுறதா சொல்லியிருக்கா அப்படின்றான். ஆனால் என்ன ஆசைன்னு சொல்ல மாட்டான், சீக்ரெட்னு சொல்லிடுறான். அப்புறம் வேற இவனுக்கு வருத்தம், இந்த சிடுமுஞ்சி இருக்கான்ல, அவன் டாப் வருவானா இவ டாப் வருவானான்னு தானே இருக்கு. இப்போ இவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால அவ பின்தங்கிடுவாளோடு இவனுக்கு ஒரு பயம். ஆனால் இவ அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத, நான் செம்மையாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் ஒரு கிளவுஸ் மாதிரி ஒட்டி வச்சிருக்கா. அதை கலட்டுறா. அது உள்ள இரும்பு இருக்கு போல. அவளோட கோர் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்காக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினும் சிவும் பேசிட்டு இருக்காங்க. இதுல எப்படியாவது ஜெயிக்கணும்னு சிவு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுல எப்படியாவது நான் ஜெயிக்கணும். சனா வேற வாங்குக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பா, நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஏதோ தோணி இருக்கு, நான் உன்னை சாயந்தரம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேகமா ஓடுறா. பார்த்தா கிச்சன்ல தான் போய் நிக்கிறா. அங்க வாங்க நிக்கிறான். அப்ப பேச்சு வாக்குல இந்த இரும்பை வச்சு அவ கையில சுத்திட்டு ப்ராக்டிஸ் பண்றாள். அந்த விஷயத்த சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, அச்சச்சோ நீ என்னோட ஆப்போசிட் டீமே, நான் பாட்டு சொல்லிட்டேனே, சரி நான் சொன்னதை மறந்துடு அப்படின்னு சொல்ல. அப்புறம் நான் உனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லவா, இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, அது என்ன தெரியுமா, அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டா பண்ணி கண்ணெல்லாம் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடுறா. அதாவது இவன்கிட்ட விஷயத்த கறந்துட்டோன்றத சொல்லிட்டு போறா. ஆனா அவனுக்கு அது கூட பெருசா தெரியல, அழகா இருக்காளே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அவ சிவு கிட்ட போய் நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ஹெட் மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் சிவுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அவ மெடிடேஷன் டெஸ்ட்ல நடந்தப்போ சொன்னான்ல, அது இவரும் கேட்டார்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு அவரோட டிராயர்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அதுல இவர் இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் கோமால இருந்தாரு அவரும் இருக்காரு. 2 பேருக்கும் நடுவுல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கோமால இருக்கிறவரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அப்ப கோமால இருக்கிறவரு ஹெச்எம்மோட ஃப்ரெண்டு. அவர் தான் கண்ணு முழிச்சிட்டார்ல. வாங்கோட அப்பா அவரை வந்து பார்த்துட்டு, நீங்க கண்ணே முழிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், நல்ல வேலை கண்ணு முழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா அவருக்கு வாங்கோட அப்பாவை தெரியல. நீங்க யாருன்னு கேட்க அவர் சொல்றாரு, நான் இந்த ஷங்காய் குரூப்போட ஹெட்டு, இன்டர்நேஷனல் மூரியம் அசோசியேஷன் ஒன்று இருக்கு போல, அதோட ஸ்பான்சரா. இவரை பத்தி எப்படி இன்ட்ரோ கொடுக்க, இந்த மயக்கமா இருந்தவரை எந்திக்க பார்க்கும்போது, நீங்க அசையாதீங்க, நீங்க 18 வருஷமா கோமால இருந்திருக்கீங்க, உங்களால அசையவும் முடியாதுன்னும் போது அவர் ரொம்ப வருத்தமா என்னோட குழந்தைங்க எங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் வாங்கோட அப்பாவுக்கு தெரியல. நம்ம இதை பற்றி அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த பக்கம் மூரியம் ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருக்கா ஃபைட் வைப்பாங்க போல். ஒரு பேப்பரில் நிறைய மெத்தட்ஸ் எழுதி போட்டிருக்காங்க. அந்த பேப்பரை இவங்க குலுக்கி எடுக்கும்போது அதில் வர மெத்தட் படி தான் இவங்க சண்டை போடணுமா. அதுவும் ரேங்க் படி தான் சண்டை போட வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கூப்பிடுறாங்க. சனாவும் சிடுமுஞ்சி தான். அவங்க ஒரு பேப்பரை செலக்ட் பண்ண அதில் ஒரு மெத்தட் வருது. அந்த மெத்தடில் இந்த சிடுமுஞ்சி தான் நல்லா பண்ணுவானா. அதான் இந்த கையாலே சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் தான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணானே. ஒரு கம்பு மாதிரி இருந்துச்சு, அதில் 4 குச்சி மாதிரி இருந்துச்சு, அதில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணான். இப்போ அப்படியே அதே வேகத்தோட சனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. அவளும் சலைச்சவல்ல, அவளும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருக்கும் டை சொல்லிடுறாங்க. அப்புறம் அடுத்தது கடைசி இருந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவு போய் வாங்கி கூப்பிடுறாங்க. அவங்க செலக்ட் பண்ணது அந்த சிலம்பு வச்சு சண்டை போடுறது. 2 பேருமே கொஞ்சம் நல்லா தான் சண்டை போடுறாங்க. ஆனால் வாங்க தான் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். சிவு தடுத்துக்கிட்டே தான் இருக்கான். இப்போதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயின் தான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ வேகமாக ஒரு மாடு வந்தா என்ன பண்ணுவோம், அதோட கொம்பு பிடிச்சி நிறுத்துவோம் இல்லையா. அதே மாதிரி சனாவும் வாங்கும் பயங்கரமா சண்டை போடுறவங்க. அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்கள தடுக்க தான் செய்யணும். இப்ப நம்ம மீன் பிடிக்க போனோம்னா என்ன பண்ணுவோம், மீன் மாட்டினதுக்கு அப்புறம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம், அது சோர்ந்ததுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணுவோம்னு சிவு சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னா, நம்ம வாங்க முதல்ல ஆரம்பத்துல நல்லா சண்டை போடுவான், அப்புறம் அவன் டயர்ட் ஆகும்போது நம்ம சிவு அடிக்கணும். அதே மாதிரி தான் நடக்குது. முக்காவாசி டைம் வாங்க தான் அடிச்சுட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் டயர்ட் ஆகவும் சிவு அடிக்க ஆரம்பிச்சு கடைசியில வாங்க சிவு அட்டாக் பண்ணிடுறான். இது ஏதோ ஒரு டெக்னிக் போல. ஒரு சிலர் வாங்க தான் ஜெயிச்சான்றாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப நேரம் அவன் தான் அடிச்சிட்டு இருந்தான், கடைசி நேரத்துல தான் சிவு ஜெயிச்சான். ஒரு சிலர் இது ஒரு டெக்னிக்கு, சிவு தான் ஜெயிச்சான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாஃப்ஸ் இதை டைன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதுல கம்மியான டைம்ல நீங்க நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க,
அது நல்லதுதான். வாங்க ஆரம்பத்துல நல்லா தான் சண்டை போட்டான், ஆனா சிவு கடைசி நேரம் தான் சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனாலும் இது நல்ல டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டையை வாங்க ஏத்துக்க மாட்டான். எனக்கு இன்னும் டைம் கொடுங்க, நான் இன்னும் சண்டை போடுறேன், நான் அவனை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்படிலாம் செய்ய மாட்டாங்கல்ல. இப்ப அப்படி வாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினோட ஆன்டி மூலமா மிட் டேர்ம் எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவங்களுக்குலாம் ஒரே பயம். இப்பதானே அவன் ஸ்கூல்லே சேர்ந்தான், அதுக்குள்ள எக்ஸாமா, அவனுக்கு எக்ஸாம்லாம் அலர்ஜி, அவன் எப்படி பண்ண போறானோன்னு வருத்தப்பட்டவங்க. சரி அப்ப நான் கொஞ்சம் சாப்பாடு பண்ணி தரேன் அவனுக்காக, அதை எப்படியாவது கொடுத்துட முடியுமான்னு ஹீரோயினோட ஆன்டி கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயினோட ஆன்ட்டியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் எங்கள் பொண்ணு இருக்கால, அவள் கொண்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஸ்கூலில் கட்டுறாங்க. எல்லாரும் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாம் பற்றி தான் பேசுகிறாங்க. ஹெச்எம் ஏதோ சீக்கிரட்டாக எக்ஸாம் வைப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த எக்ஸாம் தான். ஆனால் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. என்ன எக்ஸாம்னு தெரிஞ்சால் தானே ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ வாங்க இருந்துட்டு எனக்கு சனா இருக்கா, அவள் சொல்லி கொடுப்பா, உன்னை நான் இந்த எக்ஸாமில் முந்துவேன்னு ஷூ கிட்ட சொல்கிறான். என்ன எக்ஸாம்னே தெரியல, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு அதுக்கு நான் ஒரு ஸ்பை வச்சிருக்கேன், கண்டிப்பா என்ன எக்ஸாம்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன ஸ்பைன்னு பார்த்தா இந்த சனாவை ஹெச்எம் கிட்ட அனுப்பி அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸாம்னு கறக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அவர் உஷாரான ஆளு, சொல்லவே இல்லை. அவளும் என்னென்னமோ டெக்னிக் யூஸ் பண்ணி பாக்குறா, கெஞ்சிரா கொலையிறா, ஆனா முடியவே இல்லை. எக்ஸாம்ல ஜாலியா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுறாரு. அதே நேரம் டீச்சர்ஸ்க்கும் இந்த எக்ஸாம் பத்தி தெரியாதுல்ல, அவங்களும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன எக்ஸாமா இருக்கும், என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த குக்கிங் டீச்சர் இருக்கார்ல, அவர் இருந்துட்டு நான்லாம் ஒரு தடவை அந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமுக்கு அந்த மலை உச்சிக்கே ஏறின தெரியுமா அப்படின்னு ரொம்ப பீத்திக்கிட்டு இருக்காரு. எப்பவும் போல அந்த லேடி டீச்சர் இருந்துட்டு சும்மா எதையாவது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருக்க. அப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொயர் காம்படிஷன் நடந்துச்சான், ஒன்னா நின்று பாட்டு பிடிப்பாங்களே அந்த காம்படிஷன். அது எதுக்காக அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி சிங்க் ஆகுறாங்க. இவங்க பேசுறத வச்சு பார்த்தா ஹெச்எம்மோட அந்த சீக்ரெட்டான டெஸ்ட்டுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னா பசங்க எவ்வளவுக்குள்ள மிங்கிள் ஆகுறாங்க அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்றாரு போல. அங்க ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்தவரை காட்டுறாங்க. இவர் கண்ணு முழிச்சிட்டாருன்னு நியூஸ் கிடைச்சி வாங்கோட அப்பா வந்திருக்காரு. அப்ப அந்த செக்யூரிட்டி பொண்ணுகிட்ட இவரை கண்கொத்திப்பாமா பாத்துக்கிட்டு இருக்கணும், இவர் தான் ஒரு ப்ராஜெக்டுக்கு முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியல. இப்ப அப்படி ஸ்கூல்ல கட்டுறாங்க. நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ பியானோ வாசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யாரோ இப்படி பியானோ வாசிச்சிருப்பாங்க, நம்ம வாங்கோட தூக்கம் கலைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இப்பவும் நடக்க அவனுக்கெல்லாம் செம்ம கட்டுப்பாகுது. யார் இந்த நேரத்துல தாலாட்டு பாடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவனும் எந்திரிச்சு இன்னைக்கு யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுன்னு கீழே போறான். பார்த்தா சனா தான் பியானோ வாசிச்சுட்டு இருக்கா, அதுவும் தாலாட்டு பாட்டோட மியூசிக்கை வாசிச்சுட்டு இருக்கா. இவன் வந்து என்னையாதுன்னு விசாரிக்க இவளுக்கு இன்சோம்னியா இருக்கான், அதாவது இந்த தூக்கத்துல பிரச்சனை இருக்கும்ல அந்த மாதிரி. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா சின்ன வயசுல உனக்கு தாலாட்டு பாடுவாங்களா, அந்த மியூசிக் தானான்னு கேட்குறான். ஆனா இவளுக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னு கூட ஞாபகம் இல்லை. அவளுக்கு அம்மா இல்லை போல. அப்படியா, சரி என்னமோ ஒண்ணு. ஆனா ஒன்னால சிவு நல்லா தூங்குறான்னு வாங்க சொல்றான். அதாவது இந்த தாலாட்டு பாட்டை கேட்டு சிவு நல்லா தூங்குறதா சொல்றான். அப்ப அப்படியே நம்மளுக்கு ஒரு சின்ன பாஸ்ட காட்டுறாங்க. என்னன்னா கோமால இருந்தவரோட ஒய்ஃப் அவங்களோட 2 குழந்தைங்களையும் தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் பாடுற பாட்டு தான் இப்ப சனா படிச்சுட்டு இருக்க அந்த பியானோவோட மியூசிக். அது மட்டும் இல்லாம இதை கேட்டா சிவுக்கு வேற நல்லா தூக்கம் வருதான். எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ண பாக்குறாங்கன்றது மட்டும் தெரியுது. இப்ப அப்படி காலையில ஆகுது. ஹீரோயின் அப்படியே ஆணு வாயை பொழந்துக்கிட்டு கொட்டாயை விட்டுட்டு வெளியில வர சிவு அதை பார்த்து தாட தொங்கிற போகுது. என்ன நைட்டு சரியா தூங்கலையான்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் சாப்பிட்றதுக்காக கீழே இறங்க போறாங்க. அப்போ வார்டன் வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு வைக்கிறாரு. இப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க போல. அந்த டெஸ்டோட பேரு பாட்லக் பார்ட்டி. இது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த பசங்கெல்லாம் சமையல் பண்ணணுமா, ஆனா அவங்க சாப்பிட்றதுக்கு இல்ல, அதை சமைச்சு வேற ஒருத்தவங்க சாப்பிடுவாங்களாம். வாங்கக்கெல்லாம் ஒரே யோசனை, பார்ட்டின்னு போட்டிருக்கு, எக்ஸாமுக்கும் பார்ட்டிக்கும் என்ன சம்மந்தம், என்னதான் டெஸ்ட் வைக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படி டீச்சர்ஸும் இதை பத்தி பேசுறாங்க. அவங்க இது ஒரு நல்ல எக்ஸாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த வார்டன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கும்போது மற்ற பசங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது இன்னொருத்தவங்க தெரிஞ்சுருப்பாங்க, இது புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த டேனியல் சார் இருக்கார்ல, அதான் டேக்வாண்டோ சார், அவர் என்ன சொல்றாருன்னா இந்த டெஸ்ட் மூலமா பசங்களுக்கு டேபிள் மேனர்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இவர் அந்த டேபிள் மேனர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் மார்க் போட போறாரு. அப்போ இந்த லேடி டீச்சர் இருந்துட்டு அப்போ நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்றாங்க. அதாவது இவங்க போடுற மார்க் அந்த ட்ரெஸ் கோட் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்க போது போல. அந்த டெஸ்ட் பேரே பார்ட்டி தானே, பார்ட்டிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க என்ன ஏதுன்னு மார்க் போட போறாங்க. இப்ப அப்படி யோகா சார் எச்சமும் பேசிட்டு வராங்க. அப்ப யோகா சார் இருந்துட்டு பாட்லக் பார்ட்டின்றது நல்ல டெஸ்ட் தான், ஆனா என் சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இருக்கு, ஆனா அது சீக்ரெட் ஹெச்எம்
எதுவும் சொல்ல மாட்டாரு. என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டு பார்த்தாலுமே ஹெச்எம் வாயவே திறக்கல. இப்ப அப்படி நம்ம வாங்க ஷிவுவையும் தான் கட்டுறாங்க. வாங்க ரூம்ல உட்காந்து சென்ட் அடிச்சிட்டு இருக்க. அப்பா அதை வாங்கி ஷிவும் அடிக்கிறான். வாங்க குறைய கடுப்பா இருக்கு. நான் எப்படியாவது இந்த டெஸ்ட்ல உன்னோட நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷிவு உன்னை விட நான் சூப்பரா சமைக்கிறேன் பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த எக்ஸாமுக்கு ஹீரோயினும் சனாவும் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ ரூம்க்கு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஸ்கூல்ல உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம் ஓபன் பண்ணிருக்காங்க, நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த ஸ்கூல்ல நிறைய கலெக்ஷன் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்க போல. கரெக்டா அதே நேரம் ஹீரோயினுக்கு போன் வருது. யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட ஆன்ட்டி தான். அவளும் அப்படியே வீட்டுக்கு போனா அங்க வாங்கோட அம்மா சமையல் பண்ணி நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க. அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் இவ்வளவு சாப்பாடு எப்படி கொண்டு போவா, அது மட்டும் இல்லாம இவகிட்ட ஏன் கொடுத்து விடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆன்ட்டி இருந்துட்டு ஆமா ஆமா இவ்வளவு சாப்பாடு கொண்டு போக முடியாதுல்ல, பாதியை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா விடல. அப்புறம் ஸ்ட்ரிக்டா அவர் சொல்றாரு, இந்த சாப்பாடை கொடுத்துட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து உடனே கிளம்பிடணும், அங்க நின்று எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னுமே ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோயின் அந்த ஸ்கூல்ல படிக்கிறான்றதே தெரியல. அவ ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் தான் தெரியும் போல. அப்படி இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு வந்தா சிவுவும் வாங்கும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சனாவும் உள்ள வரா. அவ ஒரு மஞ்சள் கலர் நெட்டு வச்ச ட்ரெஸ் எடுக்க பார்க்க வாங்க அதை பார்த்துட்டு அச்சச்சோ இதெல்லாம் நீ எடுக்கவே எடுக்காத, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்ன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்து செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயினும் அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டா. அவ ரூம்ல பார்த்தா அவ பேர் போட்டு அவளுக்காக ஒரு ட்ரெஸ் தொங்குது. யார் வச்சா என்னன்னு தெரியல. இப்போ திரும்ப கோமால இருந்தவரை காட்டுறாங்க. அவருக்கு லைட்டா முழிப்பு வருது. அப்ப அவர்கிட்ட வந்த ஒரு ஆளு அவங்க ஒய்ஃப் இறந்துட்டதையும் அவங்க பசங்களை கண்டுபிடிக்க முடியலன்றதையும் சொல்றாரு. இவருக்குனா ஒரே கவலை, உடனே நான் என் பசங்களை கண்டுபிடிச்சாகணும்னு எந்திக்க பாக்குறாரு. ஆனா இவர் தான் உடம்பு முடியாம இருக்காருல்ல. அந்த ஆளும் உங்களால இது முடியாது, நாங்க எப்படியாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் அவங்களோட பசங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப அப்படி திரும்ப ஸ்கூலுக்கு வந்தா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரேம்ப் வாக் மாதிரி ரெட் கார்பெட்ல தான் வராங்க. முதல்ல 2 பொண்ணுங்க வராங்க. இதுக்குமே டீச்சர்ஸ் ஹெச்எம்லாம் நின்று மார்க் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்புறம் ஷிவு வரான். ஷிவு செம்மையா இருக்கான். அப்புறம் அப்படியே 2 பாய்ஸ் வராங்க. அப்புறம் வாங்கும் சனாவும் வராங்க. சனா செம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா. வாங்கும் சொல்லவே தேவையில்ல, அவனும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கான். சனாவோட கையை அவன் கையில கோத்துக்கிட்டு நீ கான்பிடென்ட்டா உள்ளவா, நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததுல இன்னைக்கு தான் ரொம்ப அழகா இருக்க, தைரியமா வா அப்படின்னு கூப்பிட்டு போறான். அப்புறம் இந்த சிடுமூஞ்சி அவனுக்குலாம் சொல்லவே தேவையில்ல, செம்மையா இருக்கா, செம்மையா ட்ரெஸ் பண்ணிருக்கான். அப்புறம் ஹீரோயின் வரா. அவ ட்ரெஸ் செம்ம சூப்பரா இருக்கு. வாங்கலாம் பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியம். அப்படியே ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்து சந்தோஷமா ஜாலியா கியூட்டா வந்து நிக்கிறா. வாங்கும் ஏரியல் நீ இன்னைக்கு செம்ம அழகா இருக்க அப்படின்னு சொல்ல இவன் தான் இவளுக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருப்பான்னு நினைச்சிருப்பா போல. அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானேன்னு கேட்க அவன் இருந்துட்டு இல்லையே நான் இதை உனக்கு கொடுக்கலையே அப்படின்றான். அப்புறம் தான் யோசிக்கிறா. டக்குன்னு சிவுவை பாக்குறா. அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம நிக்கிறான். சிவு தான் அவளுக்காக இந்த ட்ரெஸ்ஸை வச்சிருப்பான் போல. இதை பார்த்தோன்னே வாங்கும் சரியில்லை, இது சமையலுக்கான போட்டியும் தானே. டேபிள்ல வரிசையா எல்லாரும் அவங்கவுங்க சமைச்ச ஃபுட்டை வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வர இந்த குக்கிங் டீச்சர் இருக்கார்ல அவர் வாங்கோட சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி செஞ்ச, நல்லா இருக்கே, என்னெல்லாம் போட்ட அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றும் தெரியல. சர்க்கரை சீனி இல்லை இது நான் சீக்ரெட் ரெசிபியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறான். ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இது உன்னோட சமையல் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஹெச்எம் ஹீரோயினோட சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறாரு. அவள் இது 100% ஹேண்ட்மேடாகவே பண்ணதா சொல்கிறா. அதாவது மாவரைக்கிறதுலேருந்து அந்த ஷேப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கையால் பண்ணதான். அப்போ தான் ஹெச்எம் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது காதுக்கு நல்லது தானே, நல்லா பண்ணியிருக்க. யாராவது ஒருத்தங்களை மனசில் நினச்சிட்டு அவங்க மேலே ஒரு அக்கறையில் சமைச்சாதான் இவ்வளோ சாப்பாடு டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாங்குக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு ஹீரோயின் ஷிவுக்காக தான் சமைச்சிருக்காளோன்னு. ஷிவுக்கும் புரியுது. வாங்கோட மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சு. பார்ட்டிக்கான ஒரு எக்ஸாமும் தானே. பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. பசங்களாம் நல்லா சரக்கடிச்சு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாங்க மட்டும் பாவம் முகம் சுருங்கி போய் அப்படியே ஒரு ஓரமாக நின்று சரக்கடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஷிவு டான்ஸ் ஆடும்போது ஷிவு இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ எனக்காக தானே அந்த சாப்பாடு செஞ்ச அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சேச்சா இல்லையே அந்த சாப்பாடு உடம்புல நிறைய விஷயங்களுக்கு நல்லது, அதனால தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் ஸ்டாஃப் ரூம்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹெச்எம் கூட பசங்களோட மார்க்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சனாவும் வந்திருக்கான், அந்த சிடுமூஞ்சி வந்திருக்கான், அப்புறம் இன்னொரு பையனும் வந்திருக்கான். 3 பேரும் டைல இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம ஷிவு வாங்க இன்னொரு பையன் அவங்க 3 பேரும் டைல இருக்காங்களாம். 6 பேர் டைல இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஹெச்எம் ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற 2 பேருக்கு ஒரே மாதிரி ட்ராமா இருக்குல்ல அப்படின்றாரு.
ட்ராமானா இந்த மன வருத்தம், மன அழுத்தம் அந்த மாதிரி, அதாவது பாஸ்ட்ல ஏதோ ஒன்று நடந்து அதையே நினைச்சு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பாங்கல்ல, மறக்க முடியாம கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சனாவை ஷூ என்னன்னு சொல்றாரு, இதுல என்ன வில்லங்க வைக்க போறாருன்னு தெரியல. திரும்ப அப்படி பார்ட்டிக்கு வந்தா எல்லாரும் சரக்கடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஸ்டாஃப்ஸ் ஒரு 6 பேரை சொன்னாங்கல்ல டைல இருக்காங்கன்னு, அந்த 6 பேருக்கு மட்டும் தனியா ஒரு ட்ரிங்கை சர்வ் பண்றாரு அந்த வார்டன். என்னன்னு கேட்டா, உங்களுக்கு மட்டும் எச்எம் இதை கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் நல்லா குடிச்சிட்டாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அப்படியே மயக்கமா கிடக்குறாங்க. ஹீரோயின் அந்த பாட்டில் எடுத்து பாக்குறா, அந்த பாட்டில்ல ஏதோ ஒரு மூலிகை மாதிரி கிடக்கு போல. இது அது இல்ல, இதை போய் நமக்கு கலந்து கொடுத்துட்டாங்க, எதுக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல சிவு இருந்துட்டு, இவ ஏற்கனவே நல்லா தூங்குவா, இப்ப எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இவங்க 6 பேருக்குமே நல்லா தூக்கம் வருது. அப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கறங்குறாங்க. அப்புறம் டக்குன்னு சிவுக்கு முழிப்பு வருது. பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கான். எங்க தெரியுமா, இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி நடத்தினாங்கல்ல, வெல்கம் பார்ட்டின்னு, நம்ம சிவுவையும் வாங்கையும் கூட பயமுறுத்தி கூட்டு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்களே, அந்த ரூம்ல எல்லாரும் படுத்து கிடக்குறாங்க. சிவு தான் அப்புறம் எல்லாரையும் எழுப்புறான். எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இங்க இருக்கோம் எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்பதான் சனாக்கு ஒரு விஷயம் தோணுது, அப்ப இன்னும் எக்ஸாம் ஓவர் ஆகவே இல்ல, நமக்கு இன்னும் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றா. அப்போன்னு பார்த்து ஒரு கேஸ் உள்ள ரூம்குள்ள வருது. சிவுக்கெல்லாம் காது கிங்குது. அவன் அப்படியே காத்த பிடிச்சிட்டு கீழே உட்காடுறான். அப்படியே எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சாங்க, எக்ஸாம்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தா, இதுக்கப்புறம் இவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போறாங்க, அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.